மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் மிக முக்கியமான நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். தியானத்துக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்க, பிதாக்களின் சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன தலைப்பு? பிதாக்களின் சுதந்திரம் என்கிற தலைப்புல. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா எங்களோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, மனித சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் இந்த நாளிலே, இந்த நேரத்துல எங்களோடு கூட இந்த 3வது ஆராதனையில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பிரயோஜனமான பயனுள்ள வார்த்தைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை உருமாற்றக்கூடிய வார்த்தைகளை இப்பொழுது வெளிப்படுத்தும்படி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய விலையேற பெற்ற உன்னத வல்லமை இறங்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் எங்களோடு பேசும். உமது வல்லமை விளங்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்பவுமே இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் போது ஆகாப் என்று இஸ்ரவேல்ல ஒரு ராஜா, அவருடைய அரண்மனைக்கு பக்கத்துல இஸ்ரவேலன் ஆகிய நாபோத்துடைய திராட்சை தோட்டம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஆகாபுடைய அரண்மனை, அது பக்கத்துல நாபோத்துடைய திராட்சை தோட்டம். இப்ப அவருக்கு அந்த அரண்மனை அல்லது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு என்ன ஆசைனா, இந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்த இந்த நாபோத்துக்கு கொடுக்கலான்னு ஆகாபுக்கு ஒரு ஆசை. அப்ப அதே போல அவர் போய் கேட்டப்போ இந்த நாபோத்து சொல்லிட்டாரு, நான் என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தரமாட்டேன். அதை கொடுக்காதபடி கர்த்தர் என்ன செய்வாராக, காப்பாராக அப்படின்னு அவரு அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதும் நம்ம இந்த பகுதியை தியானிக்கும் போது, ஆமா நாபோத்து சொல்றது சரிதானே, அவருடைய அப்பா சொத்து, அவருடைய பாட்டை வீட்டு சொத்து, அவருடைய கொள்ளு தாத்தா சொத்து, அதை எதுக்கு நம்ம ஆகாபுக்கு கொடுக்கணும்? பரம்பரை சொத்தை, அதாவது குடும்ப சொத்தை எதுக்காக விட்டு தரணும் அப்படின்னு இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தோணும். என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடேன். நிறைய நேரங்களில் நம்முடைய பிரசங்கங்களை அப்படித்தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமா, பாருங்க, அவனுடைய சுதந்திரத்தை, தன் பிதாக்களின் சுதந்திரத்தை விடாதபடி, விட்டு கொடுக்காதபடி வைராக்கியமாய் இந்த நாபோத் நின்னாரு திராட்சை தோட்டத்துக்காக. அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான லெவல்ல ஆண்டவர் அதை கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு நமக்கு அதை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கற்றுக் கொடுக்க விரும்புறாரு? பிதாக்களின் சுதந்திரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன். இப்போ இஸ்ரவேலுக்கு அவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அவர் நினைச்சார்னா ஒரு நாட்டினுடைய பிரஜை அவரோட இடத்தை அவர் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணு, அவருக்கு கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமா அவரோட இடத்தை அபகரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா ராஜா இல்ல, நாட்டோட ராஜா. அந்த நாட்டின் பிரஜை கிட்ட இருந்து ஒரு நிலம் வேணும்னா அவருக்கு கஷ்டம் இல்லை, எடுத்துட்டு போயிடலாம். இப்ப ரோடு அகலப்படுத்துறாங்க, இடம் வேணும், என்ன சொல்லுவாங்க, ஏரியா அங்க வரைக்கும் குறிச்சிட்டோம் ரோட்டுக்கு, அதனால என்ன செய்யறோம், இவ்வளவு நாளுக்கு டைம், அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, காலி பண்ணிருங்க. உங்களுக்கு அமௌண்ட் என்ன செய்யும், இதுக்குரிய விலை கரையும் உங்களுக்கு பேங்க்ல வந்துடும், உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த நிலத்தை எடுத்துக்குவாங்க. அப்ப அதே போல ஒரு ராஜா அவர் நினைச்சிருந்தா அந்த நாபோத்துடைய இடத்தை அவர் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல அவர் முறைப்படி வந்து பேசுறார். வசனம் என்ன சொல்லுது பாருங்க,
1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்குது. அட்ஜாயிண்ட் இல்லையா? எப்பவுமே நமக்கு பக்கத்து இடமா இருந்தா அதை நமக்கு வாங்கணும்ட்டு கட்டாயமா ஒரு ஆசை என்ன செய்யும், இருக்கும். இப்போ கடந்த நாட்கள் ஒரு சகோதரி சந்திச்சோம். ஏன்னா ஒரு வீடு கட்டணும் பாஸ்டர், அதுக்கப்புறம் பக்கத்து இடம் விற்பனைக்கு வந்துருச்சு. வீடு கட்டின வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கத்து இடம் விற்பனைக்கு வந்தோன்னு ஐயோ இதை விட்டுட்டா வேற யாராவது வந்துருவாங்களேன்னு கடனை உடனே வாங்கி இடத்த முடிச்சிட்டோம். இப்போ கடனை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்ப இது மாதிரி அட்ஜாயிண்ட்னா பணம் இல்லாதவங்களுக்கும் அது மேல ஒரு என்ன செய்யுது, ஒரு ஆசை வந்துடும். நம்மளுமே அப்படிதான் அட்ஜாயிண்ட் வாங்கிட்டு நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். அதனால இப்போ நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் இந்த ஆகாபுடைய அரண்மனைக்கு பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, அடுத்து இருக்கிறபடினால் அதை கீரை கொள்ளை ஆக்கும்படி எனக்கு கொடு. ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை ஏன் இந்த ஆகாபு திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளை ஆக்கணும்னு கேட்டாருன்னு நமக்கு என்ன செய்யல, புரிஞ்சிக்க முடியல. அதான் ஒரு திராட்சை தோட்டம், அது திராட்சை தோட்டம்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதை இன்னும் ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா செய்ய வந்தாருன்னா கூட சரி, ஏதோ திராட்சை தோட்டத்தை வாங்கி வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்றாரு. ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்கி அவர் என்னவா மாத்துறாரா, கீரை கொள்ளையா மாத்துறாரு. ஒருவேளை அந்த காலத்துல இவருக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் முடியலையோ, அங்க இருந்த வைத்தியர்கள்லாம் நீர் கீரை சாப்பிடணும், உனக்கு வயிற்றுல புண்ணு வந்துருச்சு, அல்சர் பிரச்சனை இருக்குன்னு எதுவும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இவரு திராட்சை பழத்துக்கு பதிலா இப்ப என்ன போடுறதுக்கு ஆசைப்படுறாரு, கீரை தோட்டமா மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. அங்க என்ன நடந்துச்சோ நமக்கு தெரியல. ஆனா இங்க அவர் சொல்லும் போது அதான் சொல்றாரு, எனக்கு கீரை தோட்டம் வேணும், அதனால நான் பக்கத்துல நிறைய திராட்சை தோட்டம் இருக்கு, பக்கத்துல உன் தோட்டத்தை வாங்கி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் கீரை தோட்டம் போட்டுக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னால என்ன வசனம் என்ன சொல்றாரு பாருங்க அவரு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். நல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு ராஜா முறையானபடிதான் கேட்கிறாரு, நீ திராட்சை தோட்டத்தை கொடு, நான் உனக்கு அதுக்கு பதிலா என்ன செய்வேன், நல்ல, அந்த வார்த்தை அதுல கூட சேர்த்திருக்கிறார், அதாவது குட், நல்ல திராட்சை தோட்டம். அல்லேலூயா. குட் வைன்யார்டு, நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு அதுல நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்போ இருக்கிறத விட பெஸ்ட், ஏன்னா ராஜானா அவர்கிட்ட நிறைய தோட்டங்கள் இருக்கும், அதுலயும் சிறந்த ஒரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் தான் அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ அதுக்கு பதிலாக தருவேன்னு சொல்லி இருக்கிறார். இனி அது மட்டுமல்லாமல், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை கூட என்ன செஞ்சிடறேன், உனக்கு ஒருவேளை வேற திராட்சை தோட்டம் வேண்டாம் அப்படின்னு நீ நினைப்பியனா, இப்போ என்கிட்ட இருக்கிற தோட்டம் உனக்கு ஏதாவது பிடிக்காம போச்சுன்னா கூட நான் இந்த தோட்டத்துக்கு காசு கொடுத்துறேன், நீ அதை வச்சு உனக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்கிக்கோ. அல்லேலூயா. அப்ப இதுல ஆகாபு பேசுறது நியாயமானதா தானே இருக்குது, நியாயமானதா நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு மனசுல என்ன நிக்குது அப்படின்னா, எங்களுடைய பிதாக்களின் சுதந்திரம், அதாவது எங்க அப்பா பாட்டை விட்டு சொத்து பரம்பரையா நாங்க ஆண்டுகிட்டு வந்தது, அதை நாங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சரி, இப்ப வேதம் நமக்கு இந்த இடத்துல சுட்டி காட்டுறது நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா நமக்கு தெரியுது. நம்ம அந்த பக்கம் போறதா அல்லது இந்த பக்கம் போறதான்னு நமக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் அப்படியே பின்னால வந்தீங்கன்னா, இவர் அது கிடைக்கலன்ட்டு இந்த ஆகாபு என்ன பண்றாரு, நேரா வீட்டுல போயிட்டு விசனத்தோட கோபத்தோட சாப்பிடாம கட்டில படுத்துக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னு அந்த வசனம் சொல்லுது. 4வது வசனத்துல இந்த நேரம் பார்த்து அவரோட மனைவியாகிய ஏசபேல் வருது. ஏசபேல் உள்ள வரும்போது வீட்டுக்காரர் ஆகாபு கட்டில முகத்தை திருப்பிட்டு என்ன செஞ்சு கிடக்குறாரு, படுத்து கிடக்குறாரு, சலிப்பா கிடக்குறாரு. அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. அதை கேக்குது பாருங்க, உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன, 5வது வசனம், உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன, சலிப்பா படுத்திருக்கிறாரு அப்படி கண்டுபிடிச்சிருச்சு. அவருடைய மனைவி ஏசபேல் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டோன்னு அவர் விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இது மாதிரி போய் நாபோத்துக்கிட்ட கேட்டேன் திராட்சை தோட்டத்தை,
அவன் இப்படி இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, யோ மனுஷா, இதுக்கா போய் இப்படி கவலைப்பட்டு கிடக்கிறீரு? நீர் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. நீர் நினைச்சு ஒரு நாட்டினுடைய பிரஜையினுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்க முடியாதா? இதுக்கு போய் நீர் சலிச்சுக்கிட்டு போய் படுத்து கிடக்கலாமா இப்படி அப்படின்னு? நான் உமக்கு அதை என்ன செய்யறேன், நான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு உபவாசம் என்று அறிவித்து நாபோத்தை நிறுத்தி அவன் மேல பொய் குற்றத்தை சாட்டுறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி பாத்தீங்கன்னா கல் எரிஞ்சி கொன்னுட்டாங்க. நாபோத் செத்தான்னு இங்க பைபிள்ல எழுதிச்சு. நாபோத்து இறந்துட்டான். இறந்த உடனே அவனோட திராட்சை தோட்டத்தை எடுத்து ஏசபேல் யாருக்கு கொடுத்துருச்சு? ஆகாபு கிட்ட கொடுத்துருச்சு. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு திராட்சை தோட்டத்தை கொடுத்துருச்சு. கொடுத்தா இப்ப ஆண்டவர் கோபத்தோடு எச்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி சில சாபமான எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்றாரு. இதெல்லாம் ஆகாபு கேட்ட உடனே 27வது வசனத்தை பாருங்க. ஆகாபு இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டில படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. உடனே ஐயா போனாரு. ஐயோ தெரியாம நடந்துச்சு. மனம் திரும்பிட்டாரு. ரெட்டை போர்த்திக்கிட்டாரு. சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டாரு. உபவாசம் பண்ணிக்கிட்டாரு. தாழ்மையாய் நடந்தார். வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாகி, எலியாவை கொண்டு என்ன சொல்ற? ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அதனால நான் அவன் காலத்துல செய்வேன்னு சொன்ன பொல்லாப்ப அவன் காலத்துல செய்யாம அவன் பிள்ளைகளுடைய காலத்துல நான் செய்வேன்னு கர்த்தர் டக்குன்னு இப்படி மாறிட்டார். மாறினா திராட்சை தோட்டமும் போச்சு, நாபோத்தும் போச்சு, அப்புறம் நீதியும் கிடைக்கல. இல்ல, ஆகாபுக்கு ஒண்ணும் நடக்கவும் இல்ல. அப்ப இத வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ தப்பு எங்க இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது. எங்க இருக்குன்னு தெரியுது? நாபோத்துக்கிட்ட தான் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு தேவை ஏற்பட்டது. ராஜா நியாயமான முறையில தான் கேட்கிறாரு. அவனோடு பேசி, சும்மா வேற ஆளெல்லாம் விடல, அவரே டைரக்டா பேசுறாரு. நாபோத்தோடு பேசி அதை ஒரு உடன்பாடு ஏற்படுத்துறாரு. இதை விட உனக்கு ஒரு நல்ல தோட்டத்தை தரேன், பிடிக்கலையா பணம் தரேன், நீ வேற ஒரு தோட்டம் வாங்கிக்கோ. ஆனா இது எதுக்குமே உடன்படாம பிடிவாதமா செத்தாலும் சாவேன், ஆனா திராட்சை தோட்டத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி வைராக்கியம் கொண்டிருந்த நாபாலும் போனான். அவனோட தோட்டமும் போச்சு, அவனுக்கு நீதியும் கிடைக்கல. அப்படின்னு இந்த ஜெனரேஷன்ல அவனுக்கு நீதியும் கிடைக்கலன்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதுல நம்ம ஒரு காலமும் ஆண்டவரை அநீதி உள்ளவர் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய நீதியை பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆளே கிடையாது. ஆனா ஒன்றே ஒன்றுனா நமக்கு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் எதையும் அவர் நீதியாய் சரியாய் செய்கிறவர் என்பதை தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? உண்மைதான் ஒத்துக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆண்டவர் கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுறாரு பாருங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கோங்க. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கியம் பாராட்டணும். ஆனா அது என்ன விஷயமா இருக்கணுமா? இருங்க, அது என்ன விஷயமா இருக்கணுமா? நல்ல விஷயமா. வைராக்கியம் பாராட்டணும். பிடிவாதம் பண்ணலாம், ஆனால் அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கணும்? நல்ல விஷயமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நாபோத் பிடிவாதம் பண்ணது அழிந்து போகிற திராட்சை தோட்டத்துக்காக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ அழியாத காரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டு. இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காக, அழிந்து போகிறவைகளுக்காக, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிறவைகளுக்காக, அல்லது இன்றைக்கு உன் கையில் இருந்து இன்றைக்கு நாளைக்கு இன்னொருவருடைய கையிலே போகக்கூடிய ஒரு காரியத்துக்காக, அல்லது நீ வரும்போது கொண்டு வராத ஒரு காரியத்துக்காக, அல்லது நீ நடாத, நீ நீர் பாய்ச்சாத ஆமணக்கு செடிக்காக நீ என்ன செய்யாத, பிடிவாதம் பண்ணாத. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் அழிந்து போகிறவைகளுக்காக என்ன பண்றாங்க? வைராக்கியம் பாராட்டுறாங்க, பிடிவாதம் பண்றாங்க.
இன்னைக்கு சில குடும்பத்துல பாக்குறோம், நகை பங்கு வைப்பாங்க. கொஞ்சம் வயசானது ஆன பிறகு நகை பங்கு வைக்கும் போது எங்கேயாவது ஒரு அரை பவுன் போயிடுச்சுன்னா போதும், உடனே பயங்கரமான ஆட்டம் நடக்குங்க. எப்படி அரை பவுன நீ அந்த பக்கம் கொடுக்கலாம்? நீ எப்பவுமே அவளுக்கு தான் சப்போர்ட். என்ன எப்போதுமே என்ன செய்யறது இல்ல, லிஸ்ட்ல வைக்கிறது இல்ல அப்படின்னு இன்னைக்கு சண்டை போடுற, நகைக்காக சண்டை போடுற கூட்டத்தை பார்க்கிறோம். இடத்துக்காக, ஒரு அரை அடி நிலத்துக்காக சண்டை போட்டு இன்னைக்கு எத்தனை பேர் காடுகள்ல பாத்தீங்கன்னா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை ஏராளமா என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நிறைய இடங்கள்ல நில பிரச்சனை, எங்க இடத்துல கொண்டு வந்து வேலையை போட்டாரு, சண்டை போட்டோம், அப்புறம் கொலை, மரணம். அந்த இடத்தை அனுபவிக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு அங்க ஆளே இல்லாத அளவுக்கு எல்லாம் காலி. ஆனா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய தேசத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில உள்ளவைகள் எதுவானாலும் அது அழிந்து போகிற விஷயம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று நிலையானது கிடையாது, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நம்ம ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்ற பொண்ணு கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பவுன், 5 பவுன் வாங்கியிருப்போம். இப்ப போய் எடை போட்டு பாருங்க, 5 பவுன் இருக்காது. அப்ப பொண்ணு கூட என்ன செய்யுது, அழியுது. இந்த உலகத்துல அழியாததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே அழிந்து போகக்கூடிய, மட்கி போகக்கூடிய, அழுகி போகக்கூடிய, நாற்றம் எடுக்கக்கூடிய காரியம்தான். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்காக பிடிவாதம் பண்ணிட்டு என் பிதாக்களுடைய சுதந்திரம், என் திராட்சை தோட்டம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு அழிந்து போறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, எரிச்சல் பட்டுக்கிட்டு, பொறாமப்பட்டுக்கிட்டு, பகையை வளர்த்துக்கிட்டு அப்படி தெரியாதான்னு சொல்றாரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற விஷயத்துக்காக அது மேல பிடிவாதம் வைக்கிறத விட்டுட்டு, அதுக்காக வைராக்கியம் வைக்கிறத விட்டுக்கிட்டு, அழியாமை உள்ளவைகளுக்காக, மேலானவைகளுக்காக நாம் வைராக்கியம் கொண்டு, பிடிவாதம் கொண்டு, அதை விட்டு விடாமல் நம்ம தொடர்ந்து பிடிக்க நம்முடைய மனதை அதுக்கு செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரியாளை பற்றி சொல்றார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மரியாள்கிட்ட ஒரு பங்கு இருக்கு, நாபோத்துக்கிட்ட ஒரு பங்கு இருக்கு, மரியாள்கிட்ட ஒரு பங்கு இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, மரியாள்கிட்ட இருக்கிற பங்கு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நாபால்கிட்ட இருக்கிறது தன்னை விட்டு போய்விடும் பங்கு, தன்னையும் காலி பண்ணி விடும் பங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல, அழியாதவைகளுக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவையானவைகள், வசனம் சொல்லுகிறது, எது தேவை? தேவையானது ஒன்று, மேலானது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட மேலானவைகளாகிய ஒரு 5 காரியத்தை இன்னைக்கு வேகமாக நம்முடைய வேத பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுல முதல் காரியம் என்ன? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. போதும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொல்லி இருக்குது? வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். எல்லாரும் நல்லா கவனிங்க. வீடுன்னு சொல்லும்போது நான் 3 வீடுகளை சொல்லலாம். அந்த 3 வீடு, ஒன்று, முதல் வீடு என்ன வீடு அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கு, உம்முடைய வீடு. அப்ப இந்த வீடு, இது தேவன் வாசம் பண்ணுகிற சரீரம். ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. இது அவருடைய வீடு. அப்ப இந்த வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும், அது தேவையானது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். இப்போ கடந்த வாரத்துல நம்ம ஊர் இந்த பக்கத்துல நம்ம சிஎம் வந்தார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. வந்தப்போ பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருந்த எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும், அவர் வர்ற வழியில இருக்கிற எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும் என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் வர்றதுக்கு தடையை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அவர் ஃப்ரீயா வரணும், அவர் சிஎம். அதனால ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி குதிச்சு அவர் வராம அப்படி ஸ்ட்ரைட்டா அவர் வரணும்.
அப்படின்னு அந்த தடைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் அகட்டிட்டாங்க. சைட்ல இருந்த மரங்கள் வளர்ந்து கிடந்தது, புல்லு சாக்கடைகள்லாம் சீரமைக்கப்பட்டுச்சு, பள்ளங்களா இருந்ததெல்லாம் சமமாக்கப்பட்டது, அழகுபடுத்துறதுக்கு வெள்ளையாய் எல்லாம் பவுடர்லாம் கொட்டினாங்க. நகராட்சி பணியினருடைய பணிகள் பயங்கர தீவிரம். அப்படி அந்த வழியை சீரமைச்சாங்க. நல்லா கவனிங்க, ஒரு சிஎம் வர்றாருன்னு சொல்லும் போது அவருக்கு வரக்கூடிய பாதையை இவ்வளவுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்னா, பரலோக தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, நமக்குள்ள வர்றதுக்கு நாம நம்முடைய பாதையை எவ்வளவு கிளியர் பண்ணி கொடுக்கணும். அல்லையா சொல்லுங்க. நம்ம நிறைய ஸ்பீட் பிரேக்கரை வச்சிருக்கிறோமே, அவர் வர முடியாம. அதுக்காக ஒரு வைராக்கியம் என்ன செய்யட்டும், வரட்டும். பாருங்க, இந்த இடைப்பட்ட நாட்கள் அதிகாரிகள் வந்து அந்த வேலைகளை வாங்கும்போது, என்னையா இங்க வழியில இதை போட்டிருக்கிற, இதெல்லாம் கிளீன் பண்ணு, இதெல்லாம் நகத்து, இங்க கிடக்கிற குப்பையெல்லாம் எடுங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, எச்சரித்து அதெல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்படின்னா ஒரு வைராக்கியம். சிஎம் வர்றாரு, வர வழியில அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படியானால் நீங்களும் நானும் நமக்குள்ளே அவருடைய வீட்டுல அவர் வாசம் பண்ண வருவதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி அதை தூய்மையாக்கி கொடுப்பதற்கு அதுக்காக ஒரு வைராக்கியம், ஒரு பிடிவாதம் வரட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வீட்டுல வாசம் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லாம அவர் வரட்டும். அவர் வெளியில நின்று கதவு தட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. கதவு எப்போதும் அவருக்காக என்ன செய்யணும், திறந்து இருக்கணும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. நமக்கு நிறைய அந்த பழைய அனாதி கதவெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. அது அவரை விட முடியாம என்ன செய்யுது, பழைய பாரம்பரியங்கள் நம்மள கிறிஸ்துவ நம்மகிட்ட வரவிடாம, அவருடைய வீட்டுல வாசம் பண்ண விடாம, வரவிடாம தடுக்குது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, தடைகள் எல்லாம் அகற்றிட்டு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் பக்தி வைராக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக ஒரு வைராக்கியம் வரட்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கோங்க. வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17:16. அத்தேனே பட்டணத்தில் பவுல் காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் என்ன செய்தாராம், வைராக்கியம் அடைந்தார்னு பாக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு அத்தேனே பட்டணத்தை பார்த்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது எப்படி இருந்துச்சா, விக்கிரகங்களால நிறைந்திருந்து. இன்னைக்கு நம்ம இந்தியாவை பார்க்கிறோம், தடிக்கு விழுந்தா விக்கிரகம். பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் அதான் இருக்கு. அப்ப அத்தனையை விட இது இப்ப பயங்கரமா இருக்கு இந்தியா. அதுல இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் இன்னும் எங்கெங்கெல்லாம் தெருக்கு தெரு வீட்டுக்கு முன்னாடி ஒண்ணு கூட என்ன செய்வாங்க, வைக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்காங்க. ஆனா இதுவைகளை குறித்து நமக்கு ஆவியில ஒரு வைராக்கியம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. வரணும். யெரொபெயாம் கண்ணுக்குட்டிய வச்சான். ஆசா வந்து என்ன செஞ்சாரு, அதெல்லாம் தகர்த்து போட்டார். இன்னைக்கு நாம போய் ஒன்னையும் பிசிக்கலி எதையும் நம்ம உடைக்கிறதுக்கு தகர்க்கிறதுக்கு இல்லை. ஆனா நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம சரியாய் வேண்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம் என்றால், ஆண்டவர் வெகு விரைவில் இந்த தேசத்துக்குள்ள அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இரட்சகனை எழுப்பி இந்த தேசத்தை சீர்படுத்த அவரால் முடியுமா, முடியாதா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை படைப்புகளுக்கு கொடுக்க முடியாது. மனிதன் சிருஷ்டித்தவைகளுக்கு, உண்டாக்கினவைகளுக்கு கொடுக்க முடியாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார் அல்லவா? அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, அந்த பாவம் நம்ம தேசத்தில் நிறைஞ்சு கிடக்கும் போது இந்த தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக பாரப்பட்டு வைராக்கியம் கொண்டு எழும்பி தேவ சமூகத்திலே முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் யார்? அதுதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக கொள்கிறதான பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. என் தேசம் விக்கிரக ஆராதனையால் நிறைந்து கிடக்கிறதே. தேசம் பரிசுத்தமாக வேண்டுமே, என் தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே, தேசத்தின் அறியாமை விலக வேண்டுமே, இருள் விலக வேண்டுமே, மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமே, ஜனங்கள் படைத்தவரை அறிய வேண்டுமே என்கிற அந்த தெளிவு உண்டாகணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கான ஒரு வைராக்கியம், இதுக்கான ஒரு ஜெபம், இதுக்கான ஒரு உபவாசம், இதுக்காக ஒரு இரவுல
ஒரு ஜாமக்காரனை போல விழித்து ஜெபம் பண்ற ஜெபம், இது வைராக்கியம். இதுக்காக பிடிவாதமாய் நம்ம நிக்கலாம். ஜெபம் பண்றதுக்காக ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், அது நமக்குள்ள வரட்டும். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வைராக்கியம். மூன்றாவதாக பாருங்க, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அடுத்த அதிகாரம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 5வது வசனம் பாருங்க. பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். கரங்களை தலையிலே சொல்லுமா, நல்ல சத்தமா. யூதருக்கு இயேசுதான் வரப்போகிறதான மேசியா, வரப்போகிறதான கிறிஸ்து, அனுப்பப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர் என்பதை யூதர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி அவன் இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஆவியில் வைராக்கியம் கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதுக்கான ஒரு வைராக்கியம் வரட்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. இன்னைக்கு சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாராம். அதுல கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றாங்க. அதே போல மதம் மாற்றத்திற்கு ஒரு எதிரான அல்லது மத மாற்றத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக நாங்க எடுத்துட்டோம். எல்லாம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதுல கிறிஸ்தவத்துல கொஞ்சம் போலி சாமியார்கள், கொஞ்சம் போலி பாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணின சில அட்டூழியங்கள்லாம் அதுல கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க போல. போட்டு அதை எல்லாத்துக்கும் காமிச்ச உடனே கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறத எல்லாம் நம்ம சொல்லி, இப்ப கிறிஸ்தவம் நீ அதோட போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய அரசாங்க சட்டம் ஆக்ட் 25 படியும் 19 படியும் ஒரு மனிதன் நம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இருந்தா அவங்களுக்கு நாம் அறிந்து கொண்ட கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு இந்த நாட்டுல எந்த தடையும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க என்ன வேணாலும் படத்தை எடுக்கட்டும், கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல கிறிஸ்துவை பற்றியதான, அவருடைய ரட்சிப்பை பற்றியதான, மீட்பை பற்றியதான ஒரு ஒரு துண்டு பிரதியை அவர்கள் வாங்குவார்கள் என்றால் அவர்களுக்கு நம்ம அதை கொடுப்பதற்கு, அந்த பிரதியை கொடுப்பதற்கும் எந்த தடையும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ரட்சிப்பை மட்டும் யாராலையுமே தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. அன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் அடிச்சு சட்டையை கிழிச்சு ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. அப்படா ஜெயில போட்டோம், இனி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு எல்லாம் வெளியில எல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த ரொம்ப நாளா அங்கே இப்படி நற்செய்தி அறிவிச்சுட்டு இருந்தாங்களே அவங்களெல்லாம் தூக்கி எங்க போட்டுட்டோம்? ஜெயில போட்டோம். ஆனா மறுநாள் பார்த்தா சிறைச்சாலைக்காரனும் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு நிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எங்களுக்கு குடும்பத்தோட எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சிறைச்சாலைக்காரன் குடும்பத்துல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல சுவிசேஷம் அறிவிக்க வச்சு அங்க வீட்டுக்காரர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நாங்க ஜெயில இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்போம், பெயில்ல வந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயிலையும் காஸ்பல், பெயில்லையும் காஸ்பல். அப்ப எங்க இருந்தாலும் கிறிஸ்தவன் நற்செய்தியை அறிவிக்கிறதற்கு வைராக்கியம் உடையவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பவுலையும் சீலாவை அடிச்சு சட்டையை கிழிச்சிட்டாங்க. தொழுமரத்துல வேற எல்லாம் சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருக்கு. அவங்க எல்லாம் சோர்ந்து போய், ஆண்டவரே உமக்காகத்தானே நாங்கள் ஊழியம் செய்ய வந்தோம், ஆண்டவரே ஏன் எங்களை பாதுகாக்கவில்லை, ஏன் இந்த சிறைச்சாலைக்காரர்கள் இடத்துல எங்களை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே என்று அவர்கள் கேள்வி கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் அப்படி கேள்வி கேட்கல. மாறாக ஜெயில அவங்கள தூக்கி போட்டாலும் கூட அங்கேயும் இருந்து கொண்டு அவரை பாடி, அவருக்கு ஆராதனை செய்து, அவருக்கு ஊழியம் செய்து, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது இரவிலே நடுச்சாமத்திலே அவரை பாடி அவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ரட்சிப்பு நம்முடையதல்ல, அது அவருடையது. இரட்சகரை அறிவிக்க வேண்டியது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதா, மனித கட்டளைக்கு கீழ்ப்படிவதா? அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் கட்டளையை மீறி தேவ கட்டளையை நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதே போல தானியேல் ராஜ கட்டளையை மீறி தேவ கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அக்னி சூளையில் தூக்கி போடப்பட்டாலும் தேவன் அவர்களோடு கூட உலாவுகிறவராக இருந்தார். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு, தேவன் அவர்கள் நடுவில் உலாவுகிறவராக இருந்தார். எனவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அதுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கட்டுமே. அறிவிச்சே தீர்வேன். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காகிலும் நான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, நான் அறிந்து கொண்ட இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு ஆத்துமாவை குழியிலிருந்து தூக்கி அந்த பணியை நான் செய்வேன். ஒரு தீர்மானம் நமக்கு வரட்டும். கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனத்தை பார்க்க. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அநேகம் ஆயிரம் பேர் அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்கள். கரங்களை வைத்து நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. பைபிள்ல நியாய பிரமாணம் 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா சடங்காச்சாரம், பாரம்பரியம், அதையும் நியாய பிரமாணம் தான் சொல்லுது. ஆனா இன்னொன்னு சட்டம், சட்ட ஒழுங்கு. வேதம் சொல்லி இருக்கிற சட்டம் ஒரு காலத்தில் மாறல. பழைய பாட்டு காலத்தில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அங்க கொலை செய்யாது இருப்பாயாங்கன்னா இங்கேயும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அங்க விக்கிரக ஆராதனை கூடாதுன்னா இங்கேயும் கூடாது. அங்க விபச்சாரம் கூடாதுன்னா இங்கேயும் கூடாது. அங்க போய் கூடாதுன்னா இங்கேயும் போய் கூடாது. அந்த 10 அது மாற்றம் இல்லை, அது சட்டம். அப்ப சட்டத்துக்காக அவர்கள் என்ன செய்தார்களாம்? வைராக்கியமாக நின்றார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சடங்காச்சாரத்துக்காக வைராக்கியம் எடுக்கிறவங்கள பார்க்கணும், பாரம்பரியத்துக்காக, சடங்குக்காக வைராக்கியம் எடுக்கிறவங்கள பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய சட்டத்துக்காக, பிரமாணத்துக்காக நாம வைராக்கியமாக நிற்கணும். அப்ப அதற்கான ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தருவாங்க. கலையில சொல்லுவோம், அவருடைய சட்டம், அவருடைய சட்ட ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. அதுக்கான ஒரு போராட்டம். நான் இத எந்த காலத்திலும் நான் மீற மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த சட்ட ஒழுங்க கொடுக்கிற காலத்துக்கு முன்னாலே யோசேப்பு சொல்றார், இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. யோபுடைய மனைவி சொல்றார், தேவனை தூசித்து ஜீவனை விடு. அவர் சொல்றாரு, அவரால் எவ்வளவு நன்மையை பெற்றேன், வரும்போதெல்லாம் சந்தோஷமா சோத்திரம் சோத்திரம் போட்டியே, ஆனா இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நீ அவரை தூசின்னு சொல்றிய. பைத்தியக்காரி போல பேசுறது போல என்ன செய்யாத, பேசாத. ஆமாம், கர்த்தர் இடத்துல நன்மை பெற்ற நாம் அவரிடத்துல இருந்து வந்த தீமையா இருந்தாலும் அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமான்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை கொண்டு வரலையே, எல்லாமே அவர் தானே தந்தாரு. தரும்போதெல்லாம் நல்லா சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு சோத்திரம் போட்டு வாங்கினீங்க. இப்ப மட்டும் என்ன உரிமை இருக்கிறேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம அவருடைய பிரமாணத்துக்காக நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். கரங்களை தெளிவே சொல்லும். இறுதியாக தீத்து புஸ்தகம், தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கலாம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்யும்படி அப்படின்னு சொல்லி. பக்தி வைராக்கியம் எதுக்கா? பக்தி வைராக்கியம் எதுக்கு? நற்கிரியைகளை செய்யறது. அப்போ நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு பிடிவாதம் வேணும். நற்கிரியைகளை எப்படி செய்யறது? நம்ம கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்ம செய்யற உதவி தான். அல்லேலூயா. நம்மிடத்துல 2 இருந்தா 1, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை. பாருங்க, பரலோகத்துல
ஒரு பேங்க் இருக்கு, இங்கேயும் பேங்க் இருக்கு, பரலோகத்தில் என்ன இருக்கு? பேங்க். அப்படி ஆண்டவர் சொல்றாரு. பரலோக பேங்க் என்ன சொல்லுது? இங்கே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பரலோகத்தில் ஒரு பேங்க் இருக்கு, அங்க சேர்த்து வைங்க. இங்க பூமியில பேங்க் இருக்கு. இங்க நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கே ஸ்தலம் இருக்கு, அங்கேயும் ஸ்தலம் இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், இங்கேயும் வீடு இருக்கு, அங்கேயும் வீடு. இது எல்லாமே அழிந்து போகிறது, அது அழியாத. சொல்றாரு, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். திருடன் கண்ணமிட்டு திருடுவான். பூமியில ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்கு. நகராட்சியில அதற்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி போகும்போது அங்க ஒரு போலீஸ் விளம்பரம் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கு அடிக்கடி. நகைகளை அணிந்திருப்பவர்கள் வெளியே தெரியும்படி என்ன செய்திருக்க வேண்டாம், அணிந்திருக்க. அப்படி ஒரு நகையை எதுக்கு போட்டு தெரியணும்? அல்லையா சொல்லுங்க. எங்க தெரியும்படி போட வேண்டாமா? வெளியே தெரியாம ஒரு நகை, ஒரு ஜுவல் எதுக்கு, ஒரு செயின் போட்டு எப்படி போகும்? அது எதுக்கு? அப்ப அப்படிதான் சொல்றாங்க இங்கே. ஏன்னா திருடர்கள் ஜாக்கிரதை, கண்ணை விட்டு என்ன செய்து விடுவார்கள்? திருடி விடுவார்கள். அது ரொம்ப கவனமா தான் இங்கே போட்டு போண்டியது இருக்கு. அதுவும் கொஞ்சம் ஒரு 2 பவுன் போட்டு தனியா மாட்டிக்கிட்டோம்னா மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. வேற யாரும் பக்கத்துல இல்லை. சும்மா ஒருத்தர் ரோட்ல எதிராக வந்தா கூட அவர் நம்ம செயினை புடுங்குக்கு தான் வர்றது மாதிரியே நமக்கு என்ன செய்யுது? அப்படி தோணுது. நிம்மதியா வாழ முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொன்னாரு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இப்ப நம்ம ஆட்களுக்கு கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல எப்படி சேர்க்கறதுன்னு தெரியுது. ஆனா வெள்ளை பணத்தை எப்படி பரலோகத்துல சேர்க்கறதுன்னு என்ன செய்யல, தெரியல. பாஸ்டர், அந்த அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு தெரியலையே. ஒருவேளை நீங்க ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, பரலோகத்துல பணம் போடுற மாதிரி. அல்லேலூயா. அது கூகுள் பேல அனுப்புறதா இல்ல போன் பேல அனுப்புறதா? ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நல்ல சொல்லுங்க. எந்த ரூட்ல போதும்? ஒரு ஏழை, ஒரு எளிய மனிதன், ஒரு கஷ்டப்படுறவர், ஒரு துயரப்படுறவர், அவங்களுக்கு நீங்க செய்யும் போது அதுதான் நமக்கு போன் பே, அதுதான் நமக்கு கூகுள் பே. நல்ல சொல்லுங்க. இந்த வழியா அது எங்க போகுது? பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷத்துக்கு போயிடும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்துல நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக வைராக்கியம் கொண்டு இந்த பூமியில நற்கிரியைகளை செய்வதற்கு வைராக்கியம் கொண்டு, அழிந்து போகிற பொருளுக்காக வைராக்கியம் கொண்டு, அழிந்து போகிறவைகளுக்காக நாபாலை போல அந்த திராட்சை தோட்டத்துக்காக தன் உயிரையும் இழக்கக்கூடிய நிலைமையில நீதி கிடைக்காதவனாக, திராட்சை தோட்டத்தையும் இழந்து ஜீவனையும் இழந்து நீதி இல்லாதவனாய் மடிந்து போகிற ஒரு நிலைமை வேண்டாம். அழிந்து போகிறவைகளுக்காக அதிகமான நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு ஃபுல்லா நினைவு அதுதான், பேச்சு அதுதான், சிந்தனை அதுதான் என்று அழிந்தவைகளுக்காக, போனவைகளுக்காக, தன்னிடத்திலிருந்து காணாமல் போனவைகளுக்காக அவைகளையே நினைச்சு நினைச்சு புலம்புறதை விட்டுட்டு கர்த்தர் மேல நம் முழு இதயத்தோடு நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அழிந்து போகிறவர்கள் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம எடுக்கணும். கர்த்தர் நமக்குரியதானால் அது நம்ம விட்டு எங்கேயும் போக விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன். ஆபிரகாம்கிட்ட கொடுத்த வாக்குறுதி அது எத்தனையோ நேரம் கை மாறி மாறி போச்சு. எங்க போனாலும் பிடிச்சு கடைசியா ஆண்டவர் பறிச்சு கொண்டு வந்து என்ன செய்வார்? நம்முடைய ஜனங்களுடைய கையில கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு எனக்கு என்ன தரணும்னு வச்சிருக்கிறாரோ அதை நமக்கு தருவார். எது நமக்கு வேண்டாம்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை எந்த வழியிலேயாவது அதை வெளியே போறதுக்கு ஆண்டவர் வழியை ஏற்பாடு பண்ணுவார். அதுக்காக கூட ஒரு ஆகாப பக்கத்துல என்ன செஞ்சிருவார்? ஆண்டவர் எழுப்புவார். அவ்வளவு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் திராட்சை தோட்டத்தை, அது வரைக்கும் கேட்க மாட்டான். ஆனா என்னைக்கு ஆண்டவர் நாபோத்தை உனக்கு இந்த திராட்சை தோட்டம் வேணான்னு என்னைக்கு அப்பா நினைக்கிறாரோ அன்னைக்கு நாபோத்து எழுப்புவான். அவனால முடியலையா அடுத்து இயேசபேலை கொண்டு வந்துருவான். அதனால கர்த்தர் கொடுக்காத ஒண்ணு நமக்கு வேண்டாம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கொடுக்காதது எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கு எதை தராரோ அது எனக்கு போதும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதை எப்படி தருவார். தேவன் எனக்கு தர நினைத்ததை மனிதன் எவனும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள, என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நான் முழுமையாய் அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். அழியாமை உள்ளவைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். தேவையானவைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடலாம். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி